எழுந்து நடக்கச்ச, நிறைய வேலை செய்யச்ச, நின்றுட்டே இருக்கச்செல்லாம் கால் கை வலிச்சதுன்னா அதெல்லாம் சாதாரண கை கால் வலிகள். ஆனால் ஒன்றும் பண்ணாத உட்காந்துட்டே இருக்குச்சே, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, முதுகை வலிக்கிறது, ஒன்றும் பண்ண முடியல, விரல்கள்லாம் வலிக்கிறது, கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, நம்ம வேலைகளை நம்மளால் எழுந்து செஞ்சுக்க முடியல அப்படின்ற நிலைமை வர்றது முடக்குவாதம் அப்படின்னு பேர். இது என்னன்னாக்கா நம்ம உடம்புல வாயு அதிகமாக போய் அது வாதமாக மாறி போயிடுறது. அப்படி மாறி போகிறது தான் என்ன பண்ணுறது, அங்கங்கேயும் நம்மளை பிடிச்சிக்கிறது. அந்த அந்த தண்ணியாக இறுகி போய் அங்கங்கே நம்ம உடம்புல பிடிச்சிக்கிறது. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத நம்ம கஷ்டப்படுவோம். முடக்குவாதம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த முடக்குவாதம் நல்லா குணமாகறதுக்கு வழி இருக்குது. இதுக்கு முடக்கத்தான் கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறத வாங்கி ஒரு பிடிச்ச பிடி எடுத்து அது நல்லா அலசி மிக்சியில் நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் திராட்சை பழம், கொஞ்சம் பாதாம் பருப்பு ரெண்டையும் நல்லா அரைச்சி அந்த அரைச்சி வச்ச அந்த ஜூஸோடு அதை சேர்த்து கலக்கிக்கணும். அதில் ஒரு 50 கிராம் வெல்லம் அதையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் பால் அதிலே குத்தி நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சணும். இப்போ எல்லாம் 1.5 டம்ளர் இருந்தால் அது 3/4 டம்ளர், அரை டம்ளர் நல்லா சுண்டி வரும் கஷாயம். அந்த கஷாயத்தை நம்ம காலையில் ஒரு தரம், மாலையில் ஒரு தரம் சாப்பிட்டுட்டே வந்தாக்க இந்த முடக்குவாதங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சி நாம்பளும் மற்ற போல் ஏந்து நல்லா வேலை செய்யறதுக்கு முடியும்.